பால்காரன் வந்து எப்ப பாலை போடுவான் இதையெல்லாம் பார்த்துட்டு டேபிள்ல சமைச்சு வச்சுட்டு எல்லாத்தையும் கவனமா செய்து முடிச்சுட்டு அப்புறமா தான் வெளியே வர முடியும். அப்படி என்றால் பெண்கள் வருவது எவ்வளவு சிரமமான காரியம் என்பதை எல்லோரும் ஒத்துக்கொள்வார்கள். ஆக அரங்கு நிறைந்த காட்சிகளாக நீங்கள் இங்கே அமர்க்கும் பொழுது எவ்வளவு சக்தி படைத்தவர்கள் இங்கே அமர்ந்திருக்கிறீர்கள் என்று. ஆக நானும் மறுபடியும் 5 மணிக்கு 5:15க்கு மறுபடியும் விமான நிலையம் சென்று சென்னை சென்று நாளை காலை கோவை செல்ல வேண்டும். ஆனாலும் இங்கே நீங்கள் எல்லாம் அமர்ந்திருக்கும் பொழுது நாம் சக்திகளாக நமது வாழ்க்கையில் எவ்வளவு பயனுள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்பதுதான் எனது கருத்தாக இருக்கிறது. அரசியல்வாதியா இருக்கலாம், வழக்கறிஞரா இருக்கலாம், மருத்துவரா இருக்கலாம். ஆனால் நான் பெண்ணாக எனக்கு எவ்வளவு பெருமை சேர்க்கிறேன், என் குடும்பத்திற்கு எவ்வளவு பெருமை சேர்க்கிறேன், என் சமுதாயத்திற்கு எவ்வளவு பெருமை சேர்க்கிறேன், என் நாட்டிற்கு எவ்வளவு பெருமை சேர்க்கிறேன் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நான் ஏன் எனக்கு பெருமை சேர்க்கிறேன் என்று சொல்கிறேன் என்றால், நான் என்னை திருப்திப்படுத்தாமல், என்னை மகிழ்விக்காமல் இந்த உலகத்தை மகிழ்விக்க முடியாது. அதனால் பெண்களிடம் நான் வைக்கும் கோரிக்கை, முதலில் நீங்கள் மகிழ்ச்சியாக இருங்கள். நீங்கள் மகிழ்ச்சியாக இருந்தால் குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்கும், குடும்பம் மகிழ்ச்சியாக இருந்தால் சமுதாயம் மகிழ்ச்சியா இருக்கும். ஏன் இதை சொல்றேன்னா, பல பேர் அந்த மகிழ்ச்சியை கொண்டு வருவதில்லை. பெண்கள் தியாகிகள், தன்னை பற்றியே சிந்திக்கிறது இல்லை. குடும்பத்தை பற்றி சிந்திப்பார்கள், குழந்தை குட்டிகளை பற்றி சிந்திப்பார்கள், தன்னை பற்றி சிந்திக்க மாட்டார்கள். அதனால தான் சொல்றேன், நீங்க ஆரோக்கியமா இருக்கணும், நீங்க நன்றாக உடை உடுத்த வேண்டும், நீங்க நன்றாக மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் தான் அவுட்புட்னு சொல்லுவோம்ல, ப்ரொடக்டிவிட்டி என்று சொல்வோம் அல்லவா, பலன் அதிகமாக கிடைக்கும். ஆக இதுல நான் பல துறைகளை பற்றி நீங்கள் பேசி இருக்கிறீர்கள். அரசியல் என்ற துறையை பற்றி தான் நான் பேசலாம்னு நினைக்கிறேன். ஏனென்றால் பெண்கள் அரசியலுக்கு வருவது மிக குறைவாக இருக்கிறது. ஆனால் அதிகமாக பெண்கள் அரசியலுக்கு வர வேண்டும் என்ற கோரிக்கையை முதலிலேயே உங்களிடம் வைத்து விடுகிறேன். ஏன், இதற்கு முன்னாலெல்லாம் ரொம்ப சிரமமா இருக்கும். ஆனா இன்று மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அவர்களின் பெருமுயற்சியினால் பெண்களுக்கு பாராளுமன்றத்திலும் சட்டமன்றத்திலும் 33% இடஒதுக்கீடு கிடைக்க போகிறது என்ற அளவில் நாமெல்லாம் அரசியல்வாதியாக தயாராகி கொள்ள வேண்டும். அதற்கு தான் சில பேர்லாம் கேட்கிறாங்க, உடனே கிடைக்க போதா, நாளைக்கு கிடைக்குதா, நாளை கழிச்சு கிடைக்குதா? கிடைக்க போவதில்லை. இதற்கு முன்னால் உள்ள ஆட்சிகள் எல்லாம் கிடைக்கும்னு சொன்னாங்களே தவிர கிடைக்க போகுது என்பது மட்டுமல்ல. இதுல மிக பிரம்மாண்டமான ஒன்றை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். பெண்களுக்கு 33% கிடைக்க போகிறது. இதற்கு முன்பு பல ஆண்டுகள், பல ஆட்சிகள் இதற்காக பல முயற்சிகள் செய்தார்கள். அது நடைமுறைப்படுத்த முடியவில்லை. ஆனால் இன்று புதிய பாராளுமன்ற கட்டிடத்தில் புதிதாக தாக்கல் செய்யப்பட்ட புதிய மசோதா எது என்றால், பெண்களுக்கு 33% கொடுக்க வேண்டும் என்ற மசோதா ஒரு புதிய புரட்சி. ஒன்று. இன்னொன்றையும் நீங்கள் கவனிக்க வேண்டும். ஒரு மசோதா முழுவதுமாக தாக்கல் செய்யப்பட்டு அது அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்றால், மாநில அரசாக இருந்தால் ஆளுநர் அங்கீகரிக்க வேண்டும், மத்திய அரசின் மசோதாவாக இருந்தால் குடியரசுத் தலைவர் அங்கீகரிக்க வேண்டும். ஆக பெண்களின் இடஒதுக்கீடை அங்கீகரித்தது ஒரு பெண் குடியரசுத் தலைவர் என்ற வகையில் நாம் எல்லாம் பெருமை கொள்கிறோம். கையெழுத்து போட்டது யார்? ஒரு பெண். இதற்கு யார் காரணம்? நமது பாரத பிரதமர் மோடி அவர்கள் காரணம். விளிம்பு நிலையில் இருந்த ஒரு தலைவரை அவர்களை குடியரசுத் தலைவராக பார்த்து, அழகு பார்த்து, ஆக பெண்களுக்கெல்லாம் ஒரு முன்மாதிரி, இவர்களெல்லாம் கடுமையாக உழைத்து குடியரசுத் தலைவராக வர முடியும் என்றால் நாமும் வர முடியும் என்று ஒவ்வொரு இளைய பெண்ணும் இந்த உலகில் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். நான் அடிக்கடி ஒரு சம்பவம் சொல்றது உண்டு. நான் ஒரு முறை கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் ஆளுநர் ஆன நேரத்தில் விமானத்திற்கு போவதற்கு முயற்சி செய்து கொண்டிருந்தேன். அப்போ எல்லாரும் என்னை பார்த்து வணக்கங்க வணக்கங்க வணக்கங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. உடனே ஒரு பெண் குழந்தை அவங்க அம்மாட்ட கேட்டுச்சு, அம்மா ஏமா எல்லாருக்கும் அவங்களுக்கு வணக்கம் சொல்றாங்க அப்படி. உடனே அவங்க அம்மா சொன்னாங்க, அவங்க கவர்னர், அதனால வணக்கம் சொல்றாங்க. அம்மா பொய் சொல்லாதம்மா,
நான் பொய் சொல்லல, உண்மையிலே அவங்க கவர்னர் தான். மறுபடியும் சொல்லிச்சு, அம்மா பொய் சொல்லாதம்மா அப்படின்னு சொல்லி. உடனே அவங்க அம்மா சொன்னாங்க, இல்ல அவங்க தான் கவர்னர் அப்படின்னா. இல்லம்மா பொய் சொல்லாதம்மா, ஒன்லி ஓல்டு மேன் கேன் பி கவர்னர், ஹவ் அ லேடி கேன் பி கவர்னர் அந்த பொண்ணு சொல்லிச்சு. அப்போ அந்த பொண்ணோட மனசுல என்னன்னா, பெண்கள் கவர்னரா ஆக முடியாது அப்படின்னு. அது சமுதாயம் அந்த பெண் மீது, அந்த குழந்தையின் மீது வைத்திருக்கின்ற தாக்கம். ஆக ஒரு கவர்னர் பெண்ணாக இருக்க முடியுமா என்று கேள்வி கேட்டிருக்கின்ற நேரத்தில், ஒரு குடியரசுத் தலைவராக பெண்ணாக இருந்து பெண்களுக்கான மசோதாவில் அவர்கள் கையெழுத்திடுகிறார்கள் என்றால் பெண்களை எவ்வளவு உயர்வாக இந்த பாரத தேசம் மதிக்கிறது என்பதற்கு இதைவிட சான்று கிடையாது. ஆக அப்படிப்பட்ட பெண்களை மதிக்கும் ஒரு நாட்டில் நாம் எப்படி இருக்க வேண்டும்? மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும், ஆரோக்கியமாக இருக்க வேண்டும். ஆக முதலில் நான் எப்படி என்னை உருவாக்கி கொள்ள வேண்டும்? அதாவது நான் மகிழ்ச்சியா இருக்கணும்னா, நான் ரொம்ப தன்னலமா யோசிக்கிறனோ அப்படின்னு பெண்கள் நினைச்சிருது. இல்ல, நாம நல்லா இருக்கணும், நாம சந்தோஷமா இருக்கணும், நாம மகிழ்ச்சியா இருக்கணும். அப்பதான் நமது கணவனையும் குழந்தைகளையும் சரியாக பராமரிக்க முடியும். இதுல ஒண்ணு, இந்த பெண்ணியல்வாதிகள்னு கொஞ்சம் பேர் இருக்காங்க. இவங்க என்னன்னா, கணவனை பற்றி பேசுவதோ குழந்தைகளை பற்றி பேசுவதோ 10ஆம் பசலித்தனம் நினைக்கிறாங்க. குடும்பத்தை பத்தி அவங்களுக்கு பேசக்கூடாது. ஆனால் நான் இன்று சொல்கிறேன், குடும்ப தலைவியாக இருப்பவர்களால் தான் நாட்டிற்கு தலைவியாக மிளிர முடியும் என்பதை நான் தெளிவாக சொல்ல வேண்டும். அவங்க திருமணம் ஆனவங்களா இருக்கலாம், திருமணம் ஆகாதவங்களா இருக்கலாம். திருமணம் ஆனவர்கள் வேறு வகையாக குடும்பத்தை நிர்வகிக்கலாம், திருமணம் ஆகாதவங்க வேறு வகையாக குடும்பத்தை நிர்வகிக்கலாம். ஆனா குடும்ப உறவு என்பதும் குடும்பத்தை பாதுகாப்பது என்பதுமே ஏதோ பொது வாழ்க்கைக்கு இதுக்கும் சம்பந்தமே இல்லை என்ற ஒரு தோற்றத்தை சில பேர் ஏற்படுத்துகிறார்கள். அதே நேரத்தில் ஏன் நம்மை நாம் பார்த்து கொள்ள வேண்டும் என்பதுதான். ஒரு பெண்ணுக்கு வாழ்க்கையில் முன்னேறுவது ஒன்று அவ்வளவு சுலபமான காரியம் அல்ல. நம் பாதை மலர் பாதை அல்ல, கற்களாலும் முட்களாலும் நிறைந்த பாதை தான். இதோ நான் இங்கே உங்கள் முன்னால் ஒரு ஆளுநராக நின்று கொண்டிருக்கிறேன் என்றால் நான் எவ்வளவு கடுமையான பாதையை கடந்து வந்தேன் என்று உங்கள் அனைவருக்குமே தெரியும். தெரியுமா தெரியாதா? எல்லாருக்கும் தெரியும். ஏனென்றால் நமது அறிவை பார்க்க மாட்டார்கள், நமது குணத்தை பார்க்க மாட்டார்கள், நமது ஆற்றலை பார்க்க மாட்டார்கள். நமது நிறத்தை பார்ப்பார்கள், நமது உயரத்தை பார்ப்பார்கள், நமது அழகை பார்ப்பார்கள், நமது மிளிர்கிறோமா என்பதை பார்ப்பார்கள். ஆனால் இந்த வெளித்தோற்றம் என்பது வீணான தோற்றம். உள்ளே எவ்வளவு உறுதியாக நீங்கள் இருக்கிறீர்கள் என்பதுதான். ஆக வெளித்தோற்றத்தை உங்களை ஒருவர் பரிகசிக்க 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 உள்ளுணர்வு பரிமளிக்க 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 நீங்கள் சக்தி மிகுந்தவர்களாக மாறுவீர்கள் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. அவர்கள் எல்லாம் பார்ப்பது வெளித்தோற்றம் இல்லை. இந்த வெளித்தோற்றத்தை பற்றி நீங்கள் கணக்கிட்டுக் கொண்டிருக்கும் பொழுது உள்ளே எவ்வளவு சக்தி மிகுந்தவளாக இந்த பெண்கள் மாறிக்கொண்டிருக்கிறார்கள் என்பதை இந்த உலகிற்கு காண்பிப்பதுதான் இந்த பெண் சக்தி என்பதை நான் தெளிவாக சொல்ல இயலும். ஆக இந்த பெண்ணிற்கான இந்த சக்தி எங்கே இருந்து வருகிறது? அவள் பிறப்பில் இருந்தே இந்த பெண் சக்தி படைத்தவளாகத்தான் இருக்கிறாள். நான் ஒரு பெண் நிர்வாகி என்பதனால் சொல்வதை அடிக்கடி ஒன்று சொல்லுவேன். நான் இந்த 2 மாநிலங்களுக்கு ஆளுநராக இருக்கிறேன். அட்மினிஸ்ட்ரேஷன்ல ஆண்களை விட பெண்கள் சிறப்பானவர்களாக இருப்பார்கள். ஏனென்றால் எல்லா ஆண்களாலும் பெண்களாலும் ஆணையும் சமாளிக்க முடியும், பெண்ணையும் சமாளிக்க முடியும். ஆனா ஆண்களால் பெண்களை சமாளிக்கவே முடியாது. அதனால் அவர்கள் அட்மினிஸ்ட்ரேஷன்ல பாத்தீங்கன்னா ஆண்கள் சிறந்த நிர்வாகியாக இருப்பதை விட பெண்கள் சிறந்த நிர்வாகியாக இருக்க முடியும். ஏனென்றால் அவர்கள் ஆண்களையும் சமாளிக்க முடியும், பெண்களை சமாளிக்க முடியும். ஆனா ஆண் நிர்வாகிகளால் பெண்களை சமாளிப்பது சிரமம். ஏனென்றால் பெண்கள் அதிக சக்தி படைத்தவர்கள். ஏதோ வெளியே பார்க்கும்போது சொல்ல ரொம்ப கவனமா இருக்கிற மாதிரி இருப்பாங்க. ஆனால் அவர்கள் நினைத்தால், பாரதி சொல்வான் பாருங்கள், அக்னி குஞ்சொன்று கண்டேன், அங்கு ஒரு காட்டில் வைத்தேன், வெந்து தணிந்தது காடு. ஆக அந்த அக்னி குஞ்சு ஒவ்வொரு பெண்ணிடம் இருக்கிறது. ஏனென்றால் அவர்கள் குழந்தைகளை பெற்றெடுக்கிறார்கள்.
இதைவிட வலிமையான ஒரு உதாரணம் வேறு எங்கேயுமே சொல்ல முடியாது. ஏனென்றால் நான் மகப்பேறு மருத்துவர் என்ற வகையில் எவ்வளவு வலிகளை தாங்கிக் கொள்ளுகின்ற வலிமை ஒரு பெண்ணிற்கு இருக்கிறதோ, வருங்காலத்தில் அவள் வலிமையானவளாக மாறுகிறாள் என்பதை நமது குழந்தை பேரு நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. குழந்தைகளை வளர்ப்பதை போல நிர்வாகத்தில் சிறந்தவர்களாக இருக்கிறார்கள். அதனால்தான் பாரதிதாசன் சொல்லுவான், எங்கள் வீட்டில் பிணி இல்லை, பழி இல்லை. ஏனென்றால் என் துணைவி அரசாள்வதால் எங்க வீட்டுல ஒரு பிரச்சனை இல்லை. ஏன்னா எங்க வீட்டை அரசாள்வது யார் என்றால் என் மனைவி. ஆக மாநிலத்தில் பெண்கள் எல்லாம் அரசியலை கையாண்டால் அந்த மாநிலத்தில் பிணி இல்லை, பழி இல்லை என்று சொல்வதை போல பெண்கள் அதிகமாக அரசியலுக்குள் வர வேண்டும். ஏன்? அரசியலுக்கு வரும்பொழுது வீட்டை நிர்வகிக்க தெரிந்த பெண்களால் நிச்சயமாக நாட்டை நிர்வகிக்க முடியும். ஏன் இந்த நேரத்தில் நான் இதை சொல்றேன்னா, ஏதோ அரசியல்னா நமக்கு இல்ல, அவியல் செய்வது நாம், அரசியல் செய்வது நாம் இல்லை என்று பெண்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆக அவியலும் எங்களுக்கு செய்ய தெரியும், அரசியலும் எங்களுக்கு செய்ய தெரியும் என்பதை உணர்த்துவதுதான் நீங்கள். ரெண்டு விஷயம். அவியல் செய்யறவங்களால அரசியல் செய்ய முடியும், ஆனா அரசியல் செய்யறவங்களால அவியல் செய்ய முடியுமா? முடியாது. ஆக எல்லா திறமையும் நம் கையில் இருக்கிறது. அரசியல்னா உடனே ஒரு கட்சியில குதிச்சு நான் நிர்வாகி ஆகணும், தலைவர் ஆகணும்ன்றது இல்ல. உங்க வீட்டுக்கிட்ட ஒரு சுய உதவி குழுக்கள்ல சேர்ந்து ஒரு 4-5 பெண்களுக்கு உதவி செய்து, 4-5 குழந்தைகளுக்கு படிப்பதற்கு உதவி செய்து, அவர்களுக்கு லோன் வாங்குவதற்கு அவர்களோடு சேர்ந்து லோனுக்காக பேங்குக்கு போறது, இது எல்லாமே ஒரு பொது வாழ்வு தான். ஆக பொது வாழ்வு என்ற உடனே, அரசியல் என்ற உடனே ஏதோ ஒரு கட்சியில சேர்ந்துதான் நான் வர வேண்டும் இல்லை. இந்த இல்லம் என்ற கூட்டை தாண்டி என்னாலும் முடியும் என்பதை சின்ன சின்ன வட்டமாக மாற்றி 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 என்னாலும் முடியும் என்பதை இந்த உலகிற்கு சொல்வதுதான் நீங்கள் பொது வாழ்க்கைக்கு வர வேண்டும் என்பது. ஆனா பொது வாழ்க்கைக்கு வரும்பொழுது வீட்டில் உள்ளதை நீங்க சமாளிச்சு மறந்துடக்கூடாது. இந்த பழைய சினிமா எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா, அதாவது லேடிஸ் கிளப்புக்கு போவாங்க, கொண்டை போட்டுக்குவாங்க, கொடை வச்சுக்குவாங்க, நல்ல சாரி கட்டிக்குவாங்க. அவங்க போய் சில எளிமையான மக்கள் வாழ்கின்ற இடத்த போய் பெருக்கிட்டு இருப்பாங்க. ஆனா வீடு ஃபுல்லா குப்பையா கிடக்கும். இங்க வந்து குழந்தைங்களுக்கு ஊட்டுறேன்னு போட்டோ எடுப்பாங்க. அவங்க வீட்டுல குழந்தைங்க பசியோட இருக்கும். அப்படி இல்லை, வீட்டையும் பார்த்து கொண்டு நாட்டையும் பார்ப்பதுதான் பெண்களின் திறமை. அதனால்தான் நான் வந்து ரொம்ப நாளைக்கு முன்னால பெண் சக்தி இயக்கம் என்று ஒரு பொதுத்துறை பொது சேவை நிறுவனத்தை நடத்தி வந்தேன். அதுல என்னன்னா, அதோட கொள்கை என்ன என்றால், சாதம் படைப்போம், சாதனையும் படைப்போம். சாதம் படைப்போம், சாதனையும் படைப்போம். ஏனென்றால் பெண்கள் குடும்ப வாழ்க்கையில் உள்ள பொறுப்பை நாம் விட்டுவிட முடியாது. ஆனால் அதே நேரத்தில் குடும்ப வாழ்க்கை என்னை அழுத்துகிறதே என்பதற்காக பொது வாழ்க்கையில் உள்ள எனது கடமையையும் விட்டுவிட முடியாது என்பதுதான். பெண்களால் நினைத்தால் முடியும் என்பதற்கு ஒரு சின்ன கதை சொல்றேன். ஒரு வீட்டுல ஒரு பையன், அவங்க அம்மா வயசான அம்மா. அந்த அம்மா அந்த தம்பி வந்து ஃபேக்டரியில வேலை செஞ்சுட்டு வந்த உடனே சுட சுட சோறாக்கி போடுவாங்க. ஒரு நாள் சோறாக்கி போடுறாங்க. அந்த பையன் வந்து ஃபேக்டரியில வேலை செஞ்சு நைட் டியூட்டி எல்லாம் முடிச்சிட்டு ரொம்ப டயர்டா வந்து உட்கார்ந்து இருக்காரு. சோறு போடுறாங்க. சோறு போடும்போது ஒரு தலை முடி அதுல கிடக்குது. எவ்வளவு கோவம் வரும்? வீட்டுல உள்ளவங்களுக்கு எல்லாம் கோவம் வருமா இல்லையா? சோறு போட்டு அதுல முடி கிடந்த உடனே அவங்களுக்கு எவ்வளவு கோவம் வரும்? கோவம் வந்தவன அவங்க சொல்றாங்க, தூக்கி அடிக்கிறான் அந்த தம்பி. எப்படி? தட்டை தூக்கி அடிக்கிறான். முடி போடாம உன்னால சமைக்க முடியாதா? தூக்கி அடிக்கிறான். உடனே அவங்க அம்மா நினைக்கிறாங்க, இந்த கண்ணு வேற தெரியல, அதனால முடி கீழே விழுந்தது நமக்கு தெரியல, அதனால ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி வைப்போம் அந்த பையனுக்கு அப்படின்னு சொல்லி அவசர அவசரமா பார்த்து ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. ஏன்னா நம்மளுக்கு கண்ணு தெரியல, நம்ம பையன் சாப்பிடணும்னு சமைக்கிறோம். ஆனா சமைச்சப்போ ஒரு முடி விழுந்துருச்சு. அந்த முடி விழுந்தவன அவன் பசியா இருக்கவன் தட்டை தூக்கி வீசி எரிஞ்சிட்டு போயிட்டான், சாப்பிடல. அப்படி ரொம்ப கவலையா அந்த அம்மா அவசர அவசரமா பார்த்து ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. கல்யாணம் பண்ணி வச்ச உடனே பொண்ணுட்ட முத நாளே சொல்றாங்க, என் பையன் ரொம்ப கோவக்காரன், நீ சமைக்கும் போது பார்த்து சமைக்கணும், முடிகிடி அதுல விழுந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி சமைக்கிறாங்க. இந்த பொண்ணும் நல்லா சரி நான் சமைக்கிறேன்னு சொல்லிட்டு அடுத்த நாள் பையன் உட்கார்றான். புது பொண்ணு பரிமாறுறாங்க. சோறை எடுத்து போடுறாங்க. அதுல ஒரு கருப்பு முடி கிடக்குது.
இத பார்த்த உடனே அவங்க அம்மாக்கு பிக்கு பக்கு பக்குன்னு வந்துருச்சு. ஒரு வெள்ளை முடி கடந்ததுக்கே இவன் விளையாட்டம் ஆடுனான், தட்டை தூக்கி வீசி அறிஞ்சான். இந்த பொண்ணுட்ட எத்தனை வாட்டி நான் சொன்னேன், சமைக்கும் போது பார்த்து சமை, குறிப்பா முடிகிடி விழுந்துடக்கூடாதுன்னு சொன்னேன். ஆனா இந்த பொண்ணு பரிமாறும் போதே அதுல ஒரு கருப்பு முடி கிடக்குது. இவன் இந்த இலைய தூக்கி எங்க வீச போறானோன்னு இந்த அம்மா பயந்துகிட்டு நிக்குது. அந்த தம்பி சொல்றார், அந்த சாதத்தோட அந்த முடியை எடுத்துட்டு சொல்றார், இந்த முடி உன் தலையில் இருந்தாலும் அழகுதான், உன் இலையில் இருந்தாலும் அழகுதான். ஆக ஒரு பெண் அன்பால் ஒரு பையனை எப்படி மாத்திடுறாங்க பாருங்க. அதனாலதான் பெண்ணால் முடியாதது எதுவும் இல்லை. கோபக்கார இளைஞனை கூட இப்படி மாற்ற முடியும். ஆக ஒரு சின்ன எக்ஸாம்பிள், அதாவது எப்படி நடந்துக்கணுமோ அப்படி நடந்துக்கிறது தான். இன்னொன்றே நான் இங்க சொல்றேன். ஒரு நாத்திகரான ஒரு தம்பி ஒரு கோயில் மேல நம்பிக்கை உள்ள ஒரு பெண்ணை திருமணம் செய்கிறார். நான் தமிழகத்தில் உள்ள கதையை சொல்லல, தமிழக முதலமைச்சர் கதையையும் நான் சொல்லல. நாத்திகரான ஒருவர், நாத்திகர்னா உண்மையான நாத்திகர் கிடையாது, கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே வெளியே வேஷம் போட்டு உள்ளதான் போய் சாமியெல்லாம் கும்பிட்டு தான் வருவாங்க, அப்படி இல்லை. ஆக அப்படி ஒரு தம்பி கடவுள் நம்பிக்கை உள்ள ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ற. கல்யாணம் ஆன உடனே அவர்கிட்ட அந்த பொண்ணு கேக்குது, என்னோட மத நம்பிக்கையில நீங்க குறுக்கிடக்கூடாது அப்படின்னு சொல்லி. உடனே இல்ல நான் குறுக்கிட மாட்டேன்னு அந்த தம்பி சொல்றாரு. முத நாள் இந்த அம்மா கோயிலுக்கு போறாங்க. கோயிலுக்கு போன உடனே கோயிலுக்கு சரி நீ வரீங்களாங்க, என்னது என்ன கோயிலுக்கு கூப்பிடுறியா, நான்லாம் வர முடியாது. சரின்னு அந்த அம்மா மட்டும் கோயிலுக்கு போறாங்க. வரும்போது அழுதுகிட்டே வராங்க. ஏமா அழுதுகிட்டு வர, புது மனைவி அல்லவா? இல்ல நான் கோயிலுக்கு போகும்போது 2-3 காலி பசங்க என்ன கிண்டல் பண்ணாங்க, எல்லாரும் ஜோடி ஜோடியா வந்தாங்க, நான் மட்டும் தனியா போன உடனே அவங்க என்ன கிண்டல் பண்ணானுங்க, அதனால எனக்கு அழுகழுகையா வந்துருச்சுன்னு சொல்றாங்க. அடுத்த நாள் 5 மணிக்கு இந்த அம்மா கோயிலுக்கு போறாங்க. தினம் கோயிலுக்கு போற பழக்கம் இந்த அம்மாக்கு. அடுத்த நாள் கோயிலுக்கு போறாங்க. எங்க நீங்க வரீங்களா, என்னது என்ன கோயிலுக்கு கூப்பிடுறியா? இல்லைங்க, நீங்க கோயிலுக்குள்ள வர வேண்டாம், கோயிலுக்கு வெளியே நின்னுக்கோங்க. ஏன்னா நம்ம 2 பேரும் போகாம இருக்கனால இந்த காலி பசங்க என்ன வந்து கிண்டல் பண்றாங்க, உங்களை கோயிலுக்குள்ள நான் வர வேண்டாம், கோயிலுக்கு வெளியே வந்து நில்லுங்க அப்படின்னு சொல்றேன். சரி கோயிலுக்கு வெளியே தானே கூப்பிடுறாங்க, புது மனைவி அல்லவா? சரின்னு கோயிலுக்கு வெளியே வரைக்கும் வந்துட்டு இருக்கிறாங்க. உடனே அம்மா செருப்பை கழட்டி அவர்கிட்ட போடுறாங்க. என்னது செருப்பை நான் பாத்துக்கணும், டைரக்டோரியல் டச். கோயிலுக்கு வெளியே நின்னா நீயும் செருப்பு ஒண்ணுதான்ற மாதிரி ஒரு சின்ன ஒரு உதாரணத்தை சொல்லிட்டு அந்த அம்மா செருப்பை போடுறாங்க. ஏன் செருப்பை நான் பாத்துக்கணுமா? இல்லைங்க, கொஞ்சம் தூரம் போய் நம்ம செருப்பை போட்டா ஒரு 2 ரூபா கொடுக்கணும், நான் கொஞ்சம் தூரம் வேற நடந்து போகணும், நீங்க வேற கூட வரணும், அதனால கொஞ்சம் நீங்க பாத்துக்கோங்க, வெளியே தானே நிக்கிறீங்க அப்படின்னு செருப்பிங்க கிடக்குது. அவர் வெளியே நிக்கிறாரு, இந்த அம்மா உள்ள கோயிலுக்கு போறாங்க. அதே தம்பிங்க வராங்க. ஓஹோ பொண்டாட்டி செருப்பை பாத்துக்கிறதா நீ வந்து நிக்கிறியா அப்படின்னு கிண்டல் பண்றாங்க. இவருக்கு கோபம் வருது. ஆனா அந்த அம்மா உள்ள போய் சந்தோஷமா சாமி கும்பிட்டுட்டு இன்னைக்கு உங்க கூட வந்ததுனால நான் நல்லா சாமி கும்பிட்டேங்க அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. அடுத்த நாள் 5 மணிக்கு திருப்பி இந்த அம்மா கோயிலுக்கு போறாங்க. உடனே இவர்கிட்ட கேக்குறாங்க, எங்க கோயிலுக்கு வரீங்களா அப்படின்னு. பொண்டாட்டிய வந்து கிண்டல் பண்ண போறாங்களேன்னு சரி வராங்க. கோயில் வாசல் வந்துருச்சு. வந்த உடனே எங்க உள்ள வரீங்களா அப்படின்னு கேக்குறாங்க. உடனே இவருக்கு ஒரு சின்ன யோசனை வருது, நீங்க சாமி எல்லாம் கும்பிட வேணாங்க, உள்ள வரீங்களா? உடனே இவருக்கு என்ன தோணுது, வெளியே செருப்பை பாத்துக்கிறதோட அது நல்ல வேலை, அதனால நான் உள்ள வரேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போறார். நீங்க சாமி எல்லாம் கும்பிட வேணாங்க, நீங்க உள்ள என் கூட வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. சரி இந்த தம்பி என்ன நினைச்சா, அந்த காலி பசங்க கிட்ட கடந்து கிண்டல் வாங்குறத விட நாம உள்ள போலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போனார். அங்கே இறைவன் முருகன் இருக்கிறாரு, அம்மன் இருக்கிறாங்க. இவரு அட்டென்ஷன்ல நிக்கிறாரு, கும்பிட்ட கூடாதான், அட்டென்ஷன்ல நிக்கிறாரு. ஏன்னா கும்பிட்டுட்டா இவர் வந்து ஆத்திகர்னு சொல்லிடுவாங்க. அல்ல இந்த அம்மா மனமுருகி கும்பிடுறாங்க. இவர் அட்டென்ஷன்ல நிக்கிறவரு. இந்த சாமியை என்ன பண்றாங்க, பூஜாரி அப்படியே அந்த சாமிக்கு அப்படியே கற்பூரம் காமிக்க 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 இந்த அட்டென்ஷன்ல இருந்தவர் கையை தானாக எடுத்து அப்படியே இறைவனை பிரார்த்திக்கிறது. இதுதான் ஒரு மனைவியின் அன்பும் அவளை அறியாமல் அவன் மீது செலுத்தும் அதிகாரமும். ஆக ஒரு நாத்திகனை ஒரு மனைவி எவ்வளவு இலகுவா ஆத்திகனா மாத்தினாங்க அப்படின்றது இது ஒரு கதை, இது ஒரு வாழ்க்கையில் நடந்த கதை. ஆக நான் ஏன் இதை சொல்கிறேன் என்றால், பெண்களால் கொள்கையில் மாறுபட்டவர்களை கூட
மாற்றுவதற்கான சக்தி இந்த பெண்களிடம் இருக்கிறது. அப்படி என்றால் இந்த பெண்களால் சாதிக்க முடியாதது உலகத்தில் எதுவுமே கிடையாது. ஆக அப்படிப்பட்டவர்கள், இன்னும் சொல்ல போனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா 8 to 10% தான் பெண்கள் பாராளுமன்ற உறுப்பினர்களாக இருக்கிறார்கள். நீங்கள் பொது வாழ்க்கையில் வர 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 உங்களுக்கான அங்கீகாரம் கிடைத்து அதன் மூலம் நீங்கள் பொது வாழ்க்கையில் மிளிர வேண்டும். ஏனென்றால் உங்களால் முடியும். இன்னொன்றையும் சொல்கிறேன், பெண்கள் உடல் நலத்தை நன்றாக பார்த்து கொள்ள வேண்டும். பெண்களுக்கு ஆண்கள் மாதிரி கிடையாது. பெண்களுக்கு பருவநிலை, அப்புறம் கர்ப்பத்துக்கு குழந்தை பேரு, பால் சுரப்பது, அதற்கப்புறம் பேரிளம் பெண் மெனோபாஸ், இப்படின்னு பல நிலைகளை பெண்கள் தாண்டி வர வேண்டும். ஆக அப்படி இருக்கும் பொழுது பெண்கள் தங்கள் உடல் நலையும் சரியாக பார்த்து கொள்ள வேண்டும். உடல் நலத்தை ஏன் சரியாக பார்த்து கொள்ள வேண்டும் என்றால், நான் அடிக்கடி ஒரு சம்பவம் சொல்வதுண்டு. நான் மருத்துவக் கல்லூரி மாணவியா இருக்கும் பொழுது பெண்களுக்கான விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் அப்படின்னு, அதாவது கர்ப்பப்பை புற்றுநோய், கர்ப்பப்பை கழுத்து புற்றுநோய், மார்பக புற்றுநோய், இதை பற்றியெல்லாம் ஒரு விழிப்பு ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக பெண்களை வைத்து நாங்கெல்லாம் சேர்ந்து இத மாதிரி ஒரு பெரிய, நீங்க எல்லாம் இன்னைக்கு சக்தி சங்கமம் மாநாடு நடத்த மாதிரி பெண்கள் சங்கமம் அப்படின்னு சென்னையில ஒரு நிகழ்வு நடக்கும். பல லட்சம் பெண்கள் வருவாங்க. அப்ப வரும்போது அது சேலை கடை இருக்கும், நகை கடை இருக்கும், லிப்ஸ்டிக் கடை இருக்கும், பவுடர் கடை இருக்கும். ஆக நாங்க ஒரு ஸ்டால அது வாடகைக்கு பிடிச்சு நைட்டெல்லாம் உட்கார்ந்து மார்பக புற்றுநோய்னா எப்படி இருக்கும், கர்ப்பப்பை கழுத்து புற்றுநோய்னா எப்படி இருக்கும், இதை எப்படி கண்டுபிடிக்கலாம், ஏன்னா முற்றிச்சுன்னா அதுக்கு மருந்து கிடையாது, ஆரம்ப காலனா இதை கண்டுபிடிச்சிடலாம், ட்ரீட் செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லி படம் படமா போட்டு எல்லாம் போட்டோம். அடுத்த நாள் எக்ஸிபிஷன் ஸ்டார்ட் ஆச்சு. நாங்க கோட்டு ஸ்டெதஸ்கோப் எல்லாம் போட்டுட்டு பெண்கள்லாம் வருவாங்க, எல்லா டெஸ்டும் பண்ணலாம் அப்படின்னு நாங்க உட்கார்ந்துருப்போம். பெண்கள் வர ஆரம்பிச்சாங்க. இந்த பக்கம் சேலை கடை, சேலை எடுத்தாங்க, தோல்ல போட்டாங்க, தோல்ல போட்டு இப்படி இப்படின்னு கண்ணாடியில பார்த்துட்டு போனாங்க. சரி, நாங்கெல்லாம் ரெடியா ஸ்டெதஸ்கோப் எல்லாம் போட்டு கோட்டெல்லாம் போட்டுட்டு, சரி அடுத்தது நம்ம கடைக்கு வருவாங்க, அவங்க கிட்ட மார்பக புற்றுநோய்னா என்ன, பெண்களுக்கு வருகின்ற கர்ப்பப்பை புற்றுநோய்னா என்ன, இதெல்லாம் சொல்லலாம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கும்போது எங்களை கிடுகிடுன்னு தாண்டி நாக கடைக்குள்ள போயிடுவாங்க. என்னடா இது, நாங்க இவங்களுக்கு உதவி செய்யறதுக்காக உட்கார்ந்து இருக்கோம், யாரும் வரமாட்டேன்றாங்களேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணோம், சேலை கடைக்கு போன உங்களை பிடிச்சி இழுத்து இங்க டெஸ்ட் பண்ணிட்டு போங்க. அப்போ உடம்பு நல்லா இருந்தாதான் நல்லா சேலை கட்டலாம், நல்லா நகை போடலாம்னு சொன்னதுக்கு அப்புறம் டெஸ்ட் பண்ணதுல ஏறக்குறைய 300 பேருக்கு ப்ரீ கேன்சர் ஸ்டேட்டை நாங்க கண்டுபிடிச்சோம். அதனால்தான் சொல்றேன், நீங்க உடல் நலத்திலும் அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டும். நாம என்ன நினைக்கிறோம், நம்ம பெரிய தியாகிகள், நம்மளை பத்தி நம்ம சிந்திக்கவே மாட்டோம். நமக்கு ஏதாவது உடம்பு சரியில்லைன்னா உடனே போய் அடுப்பங்கரையில போய் பெருங்காய டப்பாவை எடுத்து வாயில ஒண்ணு தூக்கி போட்டா சரின்னு நினைக்கிறோம். இல்லை, வருடம் வருடம் மாஸ்டர் ஹெல்த் செக்அப் செய்து கொள்ள வேண்டும். நீங்கள் அனைவரும் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும். ஏன்னா நாம ஆரோக்கியமா இருந்தாதான் இந்த குடும்பத்தை நிர்வகிக்க முடியும், ஆட்டி படைக்கவும் முடியும். அதாவது ஒருத்தர் ஆபீஸ்ல ஒரு மேனேஜர் ஒருத்தர் திட்டார். திட்டின உடனே அவர் அந்த பர்ஸை எடுத்துட்டு மனைவி படத்தை எடுத்து பார்த்துட்டு வச்சார். உடனே கூட இருந்த தோழர் கேட்டாரு, மனைவி மேல அவ்வளவு பாசமா, உங்க அதிகாரி திட்ட உடனே மனைவி படத்தை எடுத்து பாக்குறீங்கன்னா, இல்ல இந்த கொடுமையே திட்டதே டெய்லி தாங்கிக்கிறேன்னு, இந்த திட்டம்லாம் பெரிய விஷயம் இல்ல, நானே என்ன சமாதானப்படுத்திக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. சும்மா லைட்டர் சென்ஸ்ல சொல்றேன். ஆக ஆண்களுக்கும் பலத்தை தருபவர்களாக நீங்கள் தான் இருக்கிறீர்கள் என்பதையும் நான் இங்கே தெரிவித்துக் கொள்கிறேன். ஆக அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் பெண்களால் முடியும் என்ற ஒரு சூழ்நிலை வரும்பொழுது எல்லாவற்றிற்கும் மேலாக நம் கலாச்சாரம், நம் பண்பாடு, இது இரண்டும் சேர்ந்து இருக்க வேண்டும். இந்த கலாச்சாரமும் பண்பாடும் சேர்ந்தாதான் இன்னைக்கு கரோனாவில் இருந்து நாம் இன்றெல்லாம் காப்பாற்றப்பட்டு இருக்கிறோம். ஆனா கரோனாவில் இருந்து காப்பாற்றப்பட்டதற்கு உலக சுகாதார மையம் என்ன சொல்கிறது என்றால், இந்திய நாட்டில் பின்பற்றக்கூடிய உணவு முறை. ஆனா நம்ம இன்னைக்கு இட்லியை மறந்துடுறோம், தோசையை மறந்துடுறோம், புட்டை மறந்துடுறோம், ஆப்பத்தை மறந்துடுறோம், பர்கர், சாண்ட்விச், பிஸ்ஸா. இல்ல, தயவு செய்து நான் பெண்களுக்கு ஒன்று கேள்வி கேட்டுக்க சொல்லுறேன்.
தெலுங்கானால ஒரு ஆராய்ச்சி பண்ணாங்க. என்ன ஆராய்ச்சினா, மதிய நேரம் குழந்தைகளோட டிஃபன் பாக்ஸை எடுத்து திறந்து பார்த்து அது ஒரு ஆராய்ச்சி பண்ணாங்க. நீங்க நம்ப மாட்டீங்க, 80% குழந்தைகளின் டிஃபன் பாக்ஸ்ல 2 மினிட், நமக்கு இப்பெல்லாம் அரை மணி நேரம் சமைக்க முடியாது, 2 மினிட் நூடுல்ஸ், அதுக்கப்புறம் சிப்ஸ், சாண்ட்விச், இதுதான் இருந்தது. பழைய புட்டை காணோம், தோசையை காணோம், புளி சாதத்தை காணோம், தேங்காய் சாதத்தை காணோம், எதையுமே காணோம். அதனால நான் உங்ககிட்ட கேட்டுக்கிறது, குழந்தைகளுக்கு சத்தான உணவை சமைத்து கொடுங்கள், நீங்களும் சத்தான உணவை சாப்பிடுங்கள். இந்த அயல் நாட்டு உணவெல்லாம் வேண்டாம், இந்த பிரெட் பர்கர்லாம் வேண்டாம், அதெல்லாம் அந்த நாட்டு சீதோஷணத்துக்கு. என் நாட்டு சீதோஷணத்துக்கு நல்ல உளுந்தையும் அரிசி, எனக்கு சமையல்லாம் ரொம்ப வராதுங்க, ஏதோ சொல்றேன், ஒரு நல்லா சமைப்பாங்க போல இருக்குன்னு நினைச்சிட வேணாம், எங்க அம்மாட்ட இருந்து பார்த்திருக்கேன். ஆக நல்ல உளுந்து போட்டு நல்ல அரிசி போட்டு, அப்ப அதுல கார்போஹைட்ரேட்டும் இருக்கு, நமக்கு புரோட்டீனும் இருக்கு. நம்ம சாப்பாடு பாத்தீங்கன்னா உலகத்திலேயே நம் தமிழ்நாட்டு சாப்பாட்டை போன்ற பேலன்ஸ்டு டயட் உலகத்திலே கிடையாது. சாப்பாடு போடுறோம், கார்போஹைட்ரேட், நல்ல பருப்பு ஊத்துறோம், புரோட்டீன், அதுல நல்ல நெய்யை ஊத்துறோம், ஃபேட், வேண்டுற ஃபேட், நல்ல ஃபேட், அப்புறம் காய்கறி வைக்கிறோம், எல்லா காய்கறியும் சாப்பிடுறோம், ஃபைபர், சரி அதெல்லாம் சாப்பிட்டோம்ல, ஃபைபர் சாப்பிட்டாச்சு, ஃபேட் சாப்பிட்டாச்சு, புரோட்டீன் சாப்பிட்டாச்சு, கார்போஹைட்ரேட் சாப்பிட்டாச்சு, உடனே டைஜஸ்ட் ஆக வேணாமா, நல்ல மிளகு சீரகம் போட்ட ரசம் அடுத்து சாப்பிடுறோம். சோ மிளகு சீரகம் போட்ட உடனே இந்த புரோட்டீன், இந்த கார்போஹைட்ரேட், இந்த ஃபேட் அது டைஜஸ்ட் பண்ணிரும், சீரணிச்சிரும். சீரணிக்கிறதுக்கு குடலுக்கு ப்ரோபயாட்டிக் என்ற ஒரு தன்மை தேவை. இந்த ப்ரோபயாட்டிக் எதுல கிடைக்குதுன்னா தயிரிலும் மோரிலும் கிடைக்கிறது. ஆக அவங்க மாத்திரையா சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறத நாம சரியான விகிதாச்சாரமான உணவாக சாப்பிடுகிறோம். ஆக இந்த உணவு முறைதான் உலகத்திலே என் தாய்மார்கள், என் சகோதரிகள் சமைத்து குடும்பத்திற்கு கொடுக்கும் உணவுதான் உலகத்திலேயே பேலன்ஸ் டயட் என்ற நல்ல உணவு. ஆனா நம்ம இதை இப்ப மாத்தி 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 வேற மாதிரி சமைத்து கொண்டிருக்கிறோம். ஆக நம் நாட்டு உணவு, நம் நாட்டு கலாச்சாரம், நம் நாட்டு பழக்க வழக்கம். நான் அடிக்கடி ஒன்று சொல்வேன், மாடர்னைஸ் ஆகுங்க, வெஸ்டர்னைஸ் ஆகாது. It can be modern. மாடர்னா ஒண்ணு, நிமிர்ந்த நன்னடை, மேற்கொண்ட பார்வை, நிலத்தில் யாருக்கும் அஞ்சாத ஞானச்செருக்கு. என் பண்பாட்டினால் எனக்கு அது வருகிறது. ஆனால் அதே நேரத்தில் நான் அந்நிய கலாச்சாரத்தில் தான் போவேன் என்றால் அது நமக்கு சரியான கலாச்சாரமாக இருக்காது. நான் அடிக்கடி ஒரு சம்பவம் சொல்வதுண்டு. ஒரு குழந்தை ஒரு முற்றத்தில் தவழ்ந்து தவழ்ந்து செல்கிறது. அந்த வீட்டின் முற்றத்தில் ஒரு வேப்ப மரம் இருக்கிறது. அந்த வேப்பம் பழத்தை எடுத்து அந்த குழந்தை வாயிலிட்டு சொல்கிறது, என்ன இனிக்குது. எப்படி? வேப்பம் பழத்தை அந்த குழந்தை சொல்கிறது இனிக்கிறது என்று சொல்கிறது. எப்படிப்பட்ட வேப்பம் பழம்? 90% கசப்பு, 10% இனிப்பு. ஆனால் எந்த வீட்டு குழந்தை? இந்த வீட்டு குழந்தையின் பரன் மேல்தான் சேலத்து மாம்பழம் தேன் சொட்ட சொட்ட இருக்கிறது. இந்த குழந்தையின் பரன் மேல்தான் நமது பன்ருட்டி பலாப்பழம் தேன் சொட்ட சொட்ட இருக்கிறது. இந்த குழந்தையின் பரன் மேல்தான் நாம் கன்னியாகுமரியின் மட்டி வாழைப்பழம் தேன் சொட்ட சொட்ட இருக்கிறது. ஆனால் இந்த குழந்தைக்கு இந்த பலாவின் சுவையை எடுத்து கொடுக்காததால், பரன் மேல் இருக்கின்ற மாம்பழத்தை எடுத்து அந்த குழந்தைக்கு கொடுக்காததால், நமது அடுப்பாங்கரையில் உள்ள வாழைப்பழத்தை எடுத்து அந்த குழந்தைக்கு கொடுக்காததால், இந்த குழந்தை வேப்பம் பழத்தை இனிப்பு என்று சொல்கிறது. ஆக இந்த நிகழ்ச்சிகள், சக்தி சங்கமங்கள், இந்த மாம்பழத்தை எடுத்து இளைய சமுதாயத்திற்கு கொடுப்பதற்கு, நம் இதிகாசம் கலாச்சாரம் என்ற மாம்பழத்தை பலாப்பழத்தை எடுத்து இளைய சமுதாயத்திற்கு கொடுப்பதற்கு, நம் பண்பாடு என்ற வாழைப்பழத்தை இளைய சமுதாயத்திற்கு கொடுப்பதற்கு மாபெரும் நிகழ்ச்சியாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதற்கு 1 கோடி வணக்கத்தை என்னால் சொல்ல முடியும். ஏனென்றால் நீங்கள் இத்தகைய நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளும் பொழுது எவ்வளவு நல்ல தன்மையை நீங்கள் பெற்றுக் கொண்டிருக்கிறீர்கள். நம் வீட்டில் எப்படி இருக்க வேண்டும், நாட்டில் எப்படி இருக்க வேண்டும், குழந்தைகளிடம் எப்படி இருக்க வேண்டும், உறவினர்களிடம் எப்படி இருக்க வேண்டும், எல்லாவற்றிற்கும் மேலாக நான் எப்படி இருக்க வேண்டும். நான் அடிக்கடி சொல்வது, எதற்காக உங்கள் மகிழ்ச்சியை தொலைக்காதீர்கள். பி ஹாப்பி. அதுதான் நமது தாரக மந்திரமாக இருக்கணும். நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன், அதே போல மற்றவர்களையும் மகிழ்ச்சி அடைய வைக்கிறேன் என்பதுதான். எல்லாவற்றிற்கும் மேலாக தன்னம்பிக்கையை எந்த விதத்திலும் விட்டு விடாதீர்கள்.
தன்னம்பிக்கை என்பது துதிக்கையை விட நமக்கு பலத்தை தருவது. அதனால்தான் நான் அடிக்கடி சொல்வதுண்டு ஒரு கவிதை, வேலிக்கு வெளியே தலையை நீட்டும் எனது கிளைகளை வெட்டும் தோட்டக்காரனே. ஒரு பெண் வளர்வது சமுதாயத்திற்கு பிடிக்காது. ஒரு தோட்டக்காரன் இருக்கிறான், வேலி போடு இருக்கிறது, மரம் வளர்ந்து கொண்டு இருக்கிறது, கிளைகளை பரப்புகிறது, வேலியை தாண்டி அந்த மரம் வளர்கிறது. தோட்டக்காரனுக்கு தான் பிடிக்காது. அந்த தோட்டக்காரன் யாராக வேண்டுமானால் இருக்கலாம், கணவனாக இருக்கலாம், மேலதிகாரியா இருக்கலாம், உடன் பணிபுரிவோராக இருக்கலாம், ஆண்கள் யாராக வேண்டுமானால் இருக்கலாம், சில பெண்களாகவும் இருக்கலாம். ஆக அந்த மரம் பாடுகிறது, வேலிக்கு வெளியே தலையை நீட்டும் எனது கிளைகளை வெட்டும் தோட்டக்காரனே, பூமிக்கு அடியே நழுவும் எனது வேர்களை நீ என்ன செய்ய முடியும்? வேற ஆழ பகுந்து இருக்கிறது, வேற யாரால் வெட்ட முடியுமா? முடியாது. ஆக கிளைகளை வெட்டினால் எனக்கு அதை பற்றி கவலை இல்லை, வேறாக ஆழ பதிந்து நான் வளர்ந்து கொண்டிருக்கிறேன். அதனால் என்னால் இந்த உலகில் வேர் ஆழமாக பதிந்து மரமாக பரப்பி பழம் தர முடியும், இலை தர முடியும், காய் தர முடியும், நிழல் தர முடியும் என்று மரம் எந்த அளவிற்கு வளர்கிறதோ அதே போல எவ்வளவு தடைகள் வந்தாலும், எவ்வளவு துன்பங்கள் வந்தாலும் வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்ற ஒற்றை குறிக்கோளோடு பெண்கள் முன்னேற வேண்டும் என்பதுதான் எனது கோரிக்கையாக இருந்து கொண்டிருக்கிறது. ஆக ஒரு முறை தினமலரில் ஒரு கவிதை படித்தேன். நான் ஒரு சாதாரண பெண் எழுதிய கவிதை. என்ன கவிதை என்றால், அந்த கவிதையோடு நிறைவு செய்கிறேன், விமானத்தை பிடிக்க வேண்டும். அந்த பெண் பேசுகிறாள். அந்த பெண் சொல்கிறாள், நான் தற்கொலைக்கு முயற்சி செய்கிறாள். ஒரு பெண் தன்னைத்தானே தீக்காயம் வைத்து தற்கொலைக்கு முயற்சி செய்கிறாள். அப்போ அந்த பெண் பாடுகிறாள். ஒரு கவிஞரிடம் கேட்கிறாள், பெண் கவியிடம் நீங்கள் மார்ச் 8 கொண்டாட போகிறீர்களா? கொண்டாட மாட்டேன் என்று அந்த பெண் கவி சொல்றார். ஏன் கொண்டாட மாட்டீங்க? அப்பதான் ஒரு பெண் தற்கொலைக்கு முயன்ற ஒரு பெண்ணை பார்த்து விட்டு அவர் வந்திருக்கிறார். அவர் சொல்கிறார், கொண்டாட போவதில்லை உன்னை. அடுப்பில் வைத்த அரிசி பொங்குகிறது, சாதம் வச்சுன பொங்குல, நீ பொங்குவது எப்போது? அடுப்பில் காய்ச்சிய பால் ஒரு சொட்டு மோர் போட்டவுடன் தயிராக மாறுகிறது, நீ மாறுவது எப்போது? தாயாய், தாரமாய், தெய்வமாய் அடையாளப்படுத்தப்பட்டவளை நீ மனுஷியாவது எப்போது? ஆக நாம் மனுஷியாக என்றால் மகிழ்ச்சியாக, மனுஷியாக சாதனை மகிழ்ச்சிய மனுஷிகளாக நாம் உலா வர வேண்டும். அதற்கு நீங்கள் அனைவரும் தன்னம்பிக்கை மிக்கவர்களாக, மகிழ்ச்சியானவர்களாக மாற வேண்டும் என்று சொல்லி சக்தி சங்கமத்தில் கலந்து கொண்டதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். நீங்கள் அனைவரும் சக்தி உள்ளவர்களாக, பன்முக சக்திகளாக மாறுவீர்கள் என்ற வகையில் உங்களிடம் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மூத்த வழக்கறிஞர் திருமதி என் கிருஷ்ணவேணி அவர்களை நன்றியுரை கூற அழைக்கின்றோம். தெலுங்கானா மாநிலத்தின் மேதகு ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களுக்கும், உயர்நீதிமன்ற நீதியரசர் ஸ்ரீமதி அவர்களுக்கும் மற்றும் இங்கு வந்திருக்கும் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். பல அலுவல்களுக்கு இடையில் மதுரைக்கு நம் நிகழ்ச்சிக்கு வருகை தந்து மகிழ்ச்சியும் ஆரோக்கியமாகவும் இருக்க வேண்டியதின்